والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر وتمم بالخير. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஒரு அழகிய தலைப்பில் இங்கே குர்ஆன் ஹதீஸின் மொழியில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக, நினைவூட்டிக் கொள்வதற்காக அல்லாஹ் நம்மை இங்கு அமரச் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு முஃமின் உள்ளத்தை சீர்படுத்துவதற்கான போராட்டம், தன் உள்ளத்தோடு உள்ளத்தை பண்படுத்த, சீர்படுத்த, கட்டுப்படுத்த, சரிபடுத்த ஒரு முஃமின் வாழ்நாள் முழுக்க எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்த இருக்கிறான் என்பதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு நாம் வராமல் இந்த தலைப்பில் வெற்றி காணவே முடியாது. பொதுவாக ஒரு விஷயத்துல நான் பயிற்சி எடுக்கணும், ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கணும் அப்படிங்கும் போது எப்படியாவது நம்மளை உருவாக்கிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். கற்றுக் கொடுத்துட மாட்டாங்களா, அப்படி கூட சேர்ந்து இருந்து நம்ம அதை கற்றுக்க முடியாதா, தெரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். சில பயிற்சிகள் விஷயத்தில், சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல அப்படி நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னிடம் மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டில் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு மாறணும், நான் திருந்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம நிச்சயமா மாறவே முடியாது. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு சமூகமும் தங்களை தாங்களே அவர்கள் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். இது இறைவனுடைய நியதி. மாறணும், மாற்ற வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு, ஒரு சிந்தனைக்கு முதல்ல நம்ம வரணும். அது இல்லாம பார்க்கலாம், சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்துக்கலாம் என்ற நிலையில் இருந்தால் கடைசி காலம் வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் இருப்போம். எந்த விதமான மாற்றத்தையுமே நமக்குள்ளே நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆக முதல் இந்த உரையில் இருக்கக்கூடிய நாம் நமது வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும், சீர்திருத்தம் வர வேண்டும், என்ற வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம், ஒரு பக்குவம் என்ற சில விஷயங்களை காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்ம முதல் எண்ணம், நான் மாறணும், நான் மாறுவேன், எனக்குள்ள மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் குறைகளை நான் திருத்தி சரியான நிலைக்கு வருவேன், குறைவாக இருக்கக்கூடிய விஷயத்தில், நன்மைகள் விஷயத்தில், நலமான விஷயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நான் அதிகப்படுத்தி அதில் முன்னேறி வருவேன் என்ற கட்டத்துக்கு முதல்ல நம்ம வரணும். இந்த எண்ணம் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன திருமறை வசனத்தின் அடிப்படையிலே. அதே போன்று வாரம் வாரம் ஜும்மா தொழுகையில் நமக்கு ஓதி காட்டப்படக்கூடிய அத்தியாயம் முதல் ரக்காத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் ஜும்மா தொழுகையில் ஓதக்கூடிய சூரா என்ன சூரா? சூரத்துல் ஆயிலா. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக சூரத்துல் ஆயிலா. அதனுடைய மத்திய பகுதியில் நாம் காண முடியும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى என்று இந்த சூராவை இறைவன் நினைவுபடுத்துகிறான்.
இதெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டவர், பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர், தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டவர் வெற்றியடைந்து விட்டார். ஒவ்வொரு ஜும்மாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடியது அந்த தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு கட்டளை, அது ஒரு அறிவுரை. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாரம் வாரம் ஜும்மாவிலே நினைவுபடுத்துவாங்க. நரகத்தை பற்றிய வசனத்துக்கு பிறகு இது வரும். நரகத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா நரகத்துக்கு சென்றவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட அதாவை எல்லாம் சந்திப்பார்கள் என்பதை பற்றி சொல்லிவிட்டு ஆனால் தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டவர், தனது நஃப்ஸை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர் வெற்றடைந்து விட்டார், வெற்றடைவார், சொர்க்கம் செல்வார் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சூரத்து ஷம்ஸ், இதை நபி அவர்கள் இஷா தொழுகையில் அதிகமாக ஓதுவார்கள், ஓதும்படியும் சொல்லியிருக்கிறார்கள். சூரத்து ஷம்ஸ், அந்த சூரா வஷம்ஸி வதுஹாஹா, அதாவது சப்பீஹிஸ்மக்கு ஒரு 3 சூரா அடுத்து வருது. சப்பீஹிஸ்ம ரப்பில் அலா, அடுத்து ஹல்லாதாக ஹதீஸுல் வாஷியா, அதுக்கப்புறம் வல் ஃபஜ்ர், அதுக்கப்புறம் லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அதுக்கப்புறம் 5வது சூரா வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா எனக்கூடிய இந்த சூரா. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 7-8 வசனங்களிலே சத்தியங்கள் மட்டுமே செஞ்சுட்டு வருவான். சத்தியம் செய்வதற்கு 7 வசனங்கள். வஷம்ஸி வதுஹாஹா சத்தியம், வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. 8 வசனங்கள். இதில் 6 விஷயத்தின் மீது சத்தியம் செய்றான். 6 விஷயத்தின் மீது சத்தியம் செய்து அந்த ஆன்மா எப்படியாப்பட்டது, ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நல்லது கெட்டதை நாம் என்னவென்பதை தெளிவுபடுத்தி விட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் மெசேஜ், சூரத்து ஷம்ஸுடைய முதல் செய்தி என்னன்னா, சத்தியத்துக்கு பிறகு அல்லாஹ் சத்தியம் செஞ்சு ஒரு செய்தியை சொல்லுவான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்ப மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஈமான் கொண்டு நல்ல முறையில் செய்து ஒருவருக்கு உபதேசம் செய்து கொள்பவர்கள், சத்தியத்தை கொண்டும் பொறுமை கொண்டும் உபதேசம் செய்து கொள்பவர்களை தவிர அனைத்து மனித சமுதாயம் நஷ்டத்தில் இருக்கிறது சொல்றதுக்கு வல் அஸ்ர் காலத்தின் சத்தியம் என்பது இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சத்தியம் செய்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவான். சூரத்து ஷம்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 விஷயத்தின் மீது சத்தியம் செய்து அதற்கு 8 வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த ஆன்மாவை, தனது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரே அவர் வெற்றியடைந்து விட்டார். வகத் ஃபாம மன் தஸ்ஸாஹா, அந்த ஆன்மாவை போட்டு மிதிச்சவர், அவனை கண்டுக்காம அதை தரையில் போட்டு மிதித்தவர், அதை பண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அதை பொருட்படுத்தாமல் விட்டவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், வீணாக ஆகிவிட்டார்கள், வீணாக போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த 2 சூறாவை எந்த ஒரு அடிப்படையில் நான் திரும்ப நினைவுபடுத்துறேன் அப்படின்னா, நபி அவர்கள் இதை வளமையாக ஓதி வந்தார்கள். ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரத்துல் அஅலாவில் இந்த வசனம் ஒலிக்கப்படுகிறது. அதே போன்று அவ்வப்போது இஷா தொழுகையில் இந்த சூறாவை நபி அவர்கள் ஓதுகிறார்கள், சஹாபாக்களையும் ஓதும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதுல நமக்கு மத்திய செய்தியாக அந்த சூறாவுடைய ஹார்ட், மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய செய்தி இதுதான். சூரத்துல் அஅலாவிலும் சரி, சூரா ஷம்ஸிலும் சரி, தனது மனதை, தனது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் வெற்றியடைந்தார்கள் என்பதுதான் அதனுடைய முக்கிய செய்தியாக, மைய கருத்தாக இந்த வசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இதுதான் முக்கியமான செய்தியாக சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியங்கள் செய்து முடித்து இதையே முக்கியமான விஷயமாக இங்கே பதிவு செய்கிறான். ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி நஃப்ஸோடு போராடி, தனது ஆன்மா என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னன் நஃப்ஸல அம்மாரத்து பிஸ்ஸூ, சூரா யூசுப், சூரா யூசுஃபுடைய 53 அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய மனசு இருக்கே அது பெரும்பாலும் நல்லதை சொல்லுமா கெட்டதை சொல்லுமானா கெட்டதை தான் சொல்லும். அப்படிதான் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். நஃப்ஸுங்கிறது ஆசாபாசம் கொண்டதுதான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் மனிதனை படைச்சிருக்காங்க. வானவர்களை போன்றவர்கள் மனிதர்களை பொறுத்தவரைக்கும் ஆசைகள், ஆசாபாசங்கள், இச்சைகள் தான் மேலோங்கி இருக்கும். அதை கட்டுப்படுத்தணும், அதுக்குதான் போராட்டம். சூரா யூசுஃப் 53 அல்லாஹ் சொல்லப்படுது, இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன்
நிச்சயமாக மனிதனுடைய ஆன்மா அது பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, தவறின் பக்கம் மனிதனை இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் ரப்பி, எனது இறைவன் யார் மீது அருள் புரிந்தாலும் அதை தவிர, அவர்களை தவிர, இறைவனால் அருள் புரியப்பட்டவர்களை தவிர எல்லாருக்குமே நப்சு தப்பான வழியின் பக்கம் தான் இருந்துட்டு போகும். அப்படி இருக்கும்போது அந்த நப்சோடு போராடி அவர் யார் பாவங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்களோ, சுய ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பாட்டோடு நாம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் தான் வெற்றியாளர்கள். இதை இந்த சூறாவை படிக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அதனால இதற்கு நிறைய முயற்சிகள் இருக்கு. நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு மனதோடு நாம் போராடி பாவங்களை விட்டு விலகி இறை பொருத்தத்தோட இறைவன் விரும்புற மாதிரி அல்ல ஆசைப்படுற மாதிரி வாழ்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம செய்யலாம், என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னெல்லாம் நம்ம மார்க்க அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் புராணத்தின் அடிப்படையில அனுபவம் மிக்க தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதுல ஒரு செய்தி, இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் கல்வி வகுப்பில் பங்கேற்றவர்கள் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பெயரை நிச்சயமா கேள்விப்பட்டிருப்போம். நிறைய புத்தகங்கள் இவர்கள் எழுதிய நூல்கள் மாஷா அல்லாஹ் ஃபிக்ஹ் துறையில இன்னைக்கு தொகுக்கப்பட்டிருக்குது. மக்கா, மதீனா போன்ற யூனிவர்சிட்டிகளில், ஹரம் போன்ற இடங்களில் இவர்கள் எழுதிய நிறைய அதிகப்படியான நூல்கள் பாட புத்தகமாக அமைக்கப்பட்டிருக்காங்க. நம்மளும் அதில் ஒரு சில புத்தகங்கள் படிக்கக்கூடிய பாக்கியத்தை அரசு தந்தா. மக்காவில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் எழுதிய நூலுக்கு ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விரிவுரை எழுதியிருக்காங்க. சிறந்த ஒரு ஸ்காலர். இவர்களுடைய பேர்ல இந்த செய்தி படிப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இவர் புத்தகம் சொன்னாலே அவங்க ஃபிக்ஹ் கலை அறிஞரவங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அதுல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அதுல சிறந்த கருத்து என்ன அப்படின்னு பேசுற ஒரு ஃபேஸ்ல தான், அந்த ஒரு ஃபிகரை தான் நம்ம அவங்களை பார்த்துருக்கோம். இந்த மனதோடு போராடுவது, ஆன்மாவோடு போராடுவது, மனதை பக்குவப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்துல ஷேக் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஒரு 4 செய்தி சொல்றாங்க. ஒவ்வொரு மூமினும் தனது மனசை பரிசுத்தப்படுத்தணும், தனது ஆன்மாவோடு போராடணும், தனது நஃப்ஸை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா 4 முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஹ்தஸர் மின்ஹாஜுல் காஸிதீன் அப்படிங்கிற ஒரு நூல்ல 156வது பக்கத்துல மாஷா அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. தன்னைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும், தனது குறைகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்தி எல்லாம் தன் குறைகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர் இந்த 4 விஷயங்களை செய்யட்டும் அப்படின்னு ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல சொல்றாங்க ஒரு சிறந்த ஒரு நபரை, மார்க்கறிஞரையோ அல்லது முதிர்ந்த அனுபவம் மிக்க நலம் நாடக்கூடிய சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதரை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர் அவர்கள்? தனது குறைகளை கண்டு அதை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு வயதில் மூத்த ஒரு நல்ல மார்க்க பற்றி உள்ளவர்களாக இருக்கலாம், மார்க்க விளக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிறந்த நபரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது அந்த கண்ணாடி நம்மளுக்கு காட்டுது எங்க அழுக்கு இருக்கு, அல்ல எங்க நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு, முடி எப்படி கடைஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் குறைய எடுத்து நமக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நபரை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவங்க 2 விஷயம் செய்வாங்களாம். அந்த மார்க்க பற்றுள்ள, மார்க்க அறிவுள்ள, மார்க்க விளக்குள்ள, முதிர்ச்சி உள்ள, அனுபவம் மிக்க, நலம் நாடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபருடைய தொடர்பில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? தன் மீது இருக்கக்கூடிய குறையை அவர்கள் எடுத்து சொல்லுவாங்க. உங்ககிட்ட அந்த விஷயம் மாத்திக்க வேண்டியது இருக்கு, உன் பார்வையை இப்படி மாத்திக்கணும், உன் நடத்தை இப்படி மாத்திக்கணும், உன் குணத்தை இப்படி மாத்திக்கணும், உன் பேச்சை இப்படி மாத்திக்கணும், உன் தொழுகையில இப்படி மாத்திக்கணும், எல்லாத்தையுமே நம்மளோட குறைகளை அவங்க சொல்லுவாங்க. அதற்கான தீர்வையும் சொல்வார்கள். இது தவறு சொல்றது மட்டும் இல்லாம அதை எப்படி நீ மாத்திக்கணும், இது தப்புங்கிற சொல்றது மட்டும் இல்லாம இதை சரியா எப்படி மாத்திக்கணுங்கிறத அவர்கள் உனக்கு எடுத்து வைப்பார்கள். அப்படிப்பட்டவங்களை நீ பற்றி பிடித்துக் கொள்.
எல்லா காலகட்டத்திலும் அப்படிப்பட்டவர்கள் அழகா வச்சுதான் இருப்பான். எல்லா காலகட்டத்திலும் எல்லா பகுதியிலுமே அந்த மாதிரி நபர்கள் இருக்கதான் செய்வாங்க. அவங்களை நம்ம தேடி என்ன செய்யணும், அப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் இப்படி நபரை பெற்றுக்கொண்டாரோ அவர் சிறந்த மருத்துவரை பெற்றுக்கொண்டார். எவ்வளவு சிறந்த மருத்துவர் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல டாக்டர் பக்காவா டயக்னோஸ் பண்ணுவாங்க, இழுத்து விட மாட்டாருங்க, தேவையான டெஸ்ட் எழுத மாட்டாரு, தேவையான மாத்திரை கொடுக்க மாட்டாரு, கரெக்டா பார்ப்பாரு, கரெக்டா சொல்லுவாரு, தேவையான மருந்து கொடுப்பாரு, கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. திருப்தி. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு வச்சிருப்பாங்க. தலைவலினா இவதான் பார்க்கணும், பல்லு பிரச்சனை அங்க போங்க, 20 கிலோமீட்டர் போங்க, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி கேட்போம். தரமான ஆளு, சரியான ஆளு அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று நம்ம ஒரு மருத்துவர், சரியான மருத்துவர் நம்மளுடைய குறை, உடல் குறையை, நோயை சரிப்படுத்துவதற்கு சரியான ஒரு மருத்துவர் கிடைச்சா நம்ம அதை கொண்டு திருப்தி அடைந்து அதன் மூலமாக நம்மளுடைய குறையையும் நோயையும் சரிப்படுத்திக் கொள்கிறோமோ, ஆன்மீக ரீதியில், ஈமானுடைய ரீதியில், அஹ்லாக்குடைய விஷயத்தில் இப்படி சரிப்படுத்தக்கூடிய சரியான ஒரு மார்க்கடைய, சரியான ஒரு பற்றுள்ள, அனுபவம் உள்ள, சரியான மன்ஹஜில் இருக்கக்கூடிய ஒரு நபரோடு நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஹ்லாக்கில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், சிந்தனையில் இருக்கக்கூடிய நோய்கள், செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நோய்களை அவர்கள் சரிப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட வாழ்நாளுக்கு பெரியாரின்னு சொல்றாங்க. முதல் சிகிச்சை என்னதான் சொல்றாங்க, இந்த பிராக்டிகலா யோசிங்களேன். இந்த மாதிரி நம்மளுடைய குறையை எடுத்து சொல்லக்கூடியவங்க ஒருத்தங்க நம்மகிட்ட இருக்கிறான்னு வச்சுக்குவோம். நம்ம பகுதியிலே நம்மளுக்கு அமையலாம், சொந்தக்காரங்கள்ல இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம். உண்மையிலே திருந்தவங்களை என்ன இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதை கேட்போம், இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அவங்களோட விலகுவோம். இதுதான் சைத்தானுடைய கொண்டு வந்து விதைக்கக்கூடிய ஒன்று. அவங்கள நம்ம அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம். நான் சொல்றாரு, கரண்டைக்காலுக்கு கீழே பேண்ட் போட்டா திட்டுறாரு, தாடியை ட்ரிம் பண்ணா திட்டுறாரு, தொழுக்கு லேட்டா வந்தா அதை நோட் பண்றாரு, ஒண்ணா மைனஸா சொல்லிட்டே இருக்காரு, இப்படி பேசுறதுங்கிறாரு. இதெல்லாம் நீங்க குறைஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்துல இன்றைக்கு இந்த செஞ்சுரி எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் இப்படி பண்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறந்த மார்க்கறிஞர்களை வந்து அணுகி அவர்களுடைய தொடர்புல இருந்து மக்கள் வழிகாட்டக்கூடிய இப்படிலாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுல எக்ஸ்ட்ரீமிசம் ஒன்று இருக்குது. ஷேகு, பையத்து, மொரீது, அதுல எக்ஸ்ட்ரீமிசம், அதுல வழிகேடானது, தவறானது இருக்குது. எல்லாத்துலயும் சரி இருக்கும், தப்பும் இருக்கும். நம்ம நடுநிலையான விஷயத்த சரியான மார்க்கறிஞர் வழிகாட்டுல நம்ம சொல்றோம். அப்படி ஒரு நல்ல ஒரு மார்க்கறிஞருடைய ஒரு சரியான ஒரு பற்றுதல் கொண்டவர்களோடு நம்ம இருக்கும் போது சொல்லிட்டே இருப்பாங்க. தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களோட நம்ம இருக்கணுமே நினைக்கணும். ஆனா திருந்த கூடாது, திருப்பிக்க கூடாது, குறைய சொல்றதை ஏற்றுக்க கூடாது. அவங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அவர் பக்கத்திலே போக கூடாது, அவருடைய பேச்சை கொடுக்க கூடாது, பார்த்தாலே கண்டுக்காத மாதிரி போயிருக்கணும் என்று நாம் இருக்கிறோம்னா, இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அந்த வசனம், எந்த ஒரு சமூகமும் அவர்களே திருந்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். தாங்கள் மாற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்யாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்போ இந்த மாதிரியான நபர்கள் இருக்கும் போது அவங்க சுரத்தை, அவருடைய தொடர்பை வலுப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லுங்க, நான் மாறிக்கிறேன்னா சொல்லணும். அடுத்த நாளே நமக்கு மாற முடியாட்டியாலும் நீங்க சொல்லுங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள், பக்குவமானவர்கள் அவங்க கோபப்பட மாட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு தடவை சொல்லிட்டு நிறுத்த மாட்டாங்க, விட்டுற மாட்டாங்க. இறுதி வரைக்கும் அவங்க உபதேசம் அழகி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நபிமார்களிடமிருந்து கிடைத்த அந்த வழிமுறையின் அடிப்படையில அவர்களிடத்துல அந்த பண்பு இருக்கும். கடைசி வரைக்கும் பக்குவமா சொல்றதை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகவே கூடாது. அப்படிப்பட்டவங்களை பற்றி பிடிச்சுக்குங்க. நம்மளை சொல்லி ஒரு நேரத்தில் நம்ம திருத்தட்ட ஒரு நேரத்தில் திருந்திடுவோம். அப்படிப்பட்டவங்களோடையே நம்ம இருக்கணும். இதுதான் அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஜும்மாவுடைய பிரசங்கத்தில், ஜும்மாவுடைய தொழுகையில நம்ம சொன்னோம் சூரத்துல் அலா, ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் அவர்கள் 3 தக்வாவுடைய வசனத்தை ஓதுவார்கள். ஒன்று ஆல் இம்ரானுடைய 101 102, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மூமின்களே, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சுங்கள். முஸ்லிமான நிலையில், இஸ்லாமான நிலையில் தவிர நீங்கள் மரணம் அடையாதீர்கள். இதோட ஓதுவாங்க. சூரா நிசாவுடைய முதல் வசனத்தை ஓதுவாங்க. மனிதர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஒரு நீண்ட வசனம் அதை ஓதுவாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனம் சூரா அஹ்ஸாபுடைய வசனத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். நீங்கள் நல்லவர்களோடு இருங்கள்.
ஈமான்தாரிகளே நீங்கள் இருக்கிற சாதிக்கு உண்மையாளர்கள், உண்மையான மக்கள், உண்மை பேசக்கூடிய முன்னீங்களோடு நீங்கள் ஒன்றிணைந்தீர்கள். அப்போ நன்மக்களுடைய தொடர்போடு அவர்களோடு இருக்கிறமே தவிர அவங்களை அவாய்ட் பண்ணக்கூடாது. பிராக்டிகலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யார் கூட இருக்கணும் நம்ம நினைப்போம்னா யோசிச்சுக்கிறீங்க. என்ன நினைப்போம்னா பிசினஸ்ல நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போறோம், கான்டாக்ட் என்ன துறையில் இருக்கிறோமோ அது நம்ம வளர்ந்து போற மாதிரியான கான்டாக்ட், இல்ல விளையாட்டு சுத்துறது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அந்த மாதிரி கான்டாக்ட், வெளியில கூட்டு போறதுக்கு, ஜாலியா சுத்துறதுக்கு, வெளியூர் போறதுக்கு இந்த கான்டாக்ட். இப்படிப்பட்டவங்க நம்ம தெரிஞ்சிச்சுன்னா உடனே நோட் பண்ணுவோம், நம்பரை உடனே சேவ் பண்ணுவோம். கேள்விப்பட்டோம்னா அவர் நம்பரை உடனே அனுப்புவோம். அப்ப என்னன்னா இதுதான் நமக்கு தேவை. சில பேர் இந்த மருத்துவத்திலேயே இருப்பாங்க, இந்த டாக்டர்ஸ் பத்தியே கேட்டுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க, அந்த நம்பர் எடுப்பாங்க, அதுல போகணும். இப்படி எந்த நம்மளோட ஈமான் வந்துருச்சோ, எது நம்மளோட எண்ணம் வந்துருச்சோ அதை மட்டுமே தேடிட்டு இருப்போம். நம்ம நஃப்ஸ் எதுல லைத்து விட்டதோ அதை மட்டுமே நம்ம தேடி, அவங்களுடைய தொடர்பு மட்டுமே நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டும், நம்மளுடைய குறைகள் நீங்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்டவங்களுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்க நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, அதை பற்றி பிடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதாக இமாம் இப்னு குதாமா அல் மக்தஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை சொல்றாங்க. முதல் செய்தி. இரண்டாவது, நண்பனை தேட வேண்டும். எப்படிப்பட்ட நண்பர் என்று சொன்னால் உண்மையால, உண்மை பேசக்கூடிய, அதை போன்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய நண்பர்களை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்கள் மூலமாக நம்மளுடைய குறைகள் என்பது சுட்டி காட்டப்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்பு அப்படிப்பட்டதே கிடையாது. பெரும்பாலும் தப்ப சொல்லி கொடுக்கிறது, தப்பு செஞ்சு தப்பிக்கிறது சொல்லி தர்றது, இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கூடிய நட்பாக இருக்குது. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக தான் நண்பர்கள் இருக்கணும். இதுக்கு அற்புதமான ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்குது. وقد كان أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه يقول, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்களாம், அவர்கள் கூறி வருவார்களாம் அப்படின்னு வருது. அவங்க இப்படி சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் இப்படிப்பட்டவருக்கு அருள் புரிவானாக, இந்நாளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அஹ்தா இலைனா, நமது குறைகளை எடுத்து காட்டுவதற்காக வழிகாமித்த, நமது குறைகளை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக வழிகாமித்த அந்த மனிதருக்கு, அந்த நண்பருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படின்னு துஆ செய்வாங்க. எப்படியாப்பட்ட உமரது இல்லாமல், உமரது இல்லாமல்னால அவங்க கம்பீரமானவங்க, அவங்க கிட்ட போறதுக்கே பயம் ஏற்படும், ஷைத்தானே பயந்து ஓடக்கூடிய ஒரு நபர். ஆனா அவங்க இருந்த பதிவை பாருங்க, யாரு எதை சொன்னாலும் ஒரு குறை எடுத்து சொன்னா எடுத்துக்கிற பண்பாடு கொண்டவங்க, அப்படிப்பட்ட பண்பு உள்ளவங்க, அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க துவாவே செய்வாங்களாம். என் குறைய எடுத்து சுட்டி காட்டக்கூடிய நபர் அல்லதுல கொண்டு பொருதானே அந்த நபருக்கு அருள் புரிவானாக, நமது குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய நபருக்கு அல்லதுல அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்வாங்களாம். அப்ப அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. குறைய சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது, மூஞ்ச காட்டக்கூடாது, அவங்கள்ட்ட வந்து நம்மளுடைய கடுப்பை காட்டக்கூடாது, அதை வந்து நம்ம சந்தோஷமாக வரவேற்கணும். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பண்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதையும் சொல்லிட்டு இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உயர்ந்த சஹாபாக்கள் குறையை சுட்டி காட்டுறவங்களுக்கு துவா செஞ்சிருக்காங்க, குறையை சுட்டி காட்டுறவங்களுக்கு துவா செஞ்சிருக்காங்க. நன்மை போன்றவர்கள் குறையை சுட்டி காட்டுபவர்கள் மீது கோபப்படுகிறோம், அவர்களை நாம் வெறுக்கிறோம், இது தவறான ஒன்று. குறையை சுட்டி காட்டும் நட்பை, நண்பர்களை நாம் தோழமை கொள்ள வேண்டும். எல்லாரையும் அப்படி நம்ம வச்சுக்க முடியாது. ஆனா நம்ம நண்பர்கள்ல யோசிச்சு லிஸ்ட் போடுங்க, நம்ம தவறு சொல்லி காட்டுறோம், யார் இருக்கான், இவன் அவன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒருத்தர் கூட அப்படிப்பட்ட நட்பை நம்ம இல்லைன்னா நம்ம திருத்தது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் இல்லைன்னாலும் ஒரு ஆள் இருந்தாலாவது நம்ம தவறு எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கணும். மச்சான் மச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லக்கூடிய பண்புல ஒருத்தராக இருக்கணும். அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு ஜாலிக்காக மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உட்படுறது கஷ்டம் அப்படிங்கிறதாக தான் இவங்க சொல்ல வர்றாங்க. ஆக இது ஒரு ஒன்று தலை சிறந்த ஒரு மேதை, ஒரு மார்க்கறிஞர், அப்படிப்பட்டவங்களோட தொடர்பை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வது. அவங்களோட நம்ம 24 மணி நேரம் இருக்க முடியாது, அப்படிப்பட்டவங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். முதல் செய்தி. இரண்டாவது, அன்றாடம் நாம் எப்பவும் சுத்தக்கூடிய, போகக்கூடிய, வரக்கூடிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்கள நம்ம முறையை சுட்டி காட்டுறவங்க நிச்சயமா இருக்கணும் அப்படிங்கிறதாக சொல்றாங்க. மூணாவதாக சொல்றாங்க,
இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அயஸ்தமீத மஅரிஃபத உயூபி நஃப்ஸிஹி மின் அல்ஸனதி அய்தாயிஹி அப்படி நேர் எதிராக சொல்றாங்க. எதிரிகள் இருப்பாங்கல்ல, நம்மளுக்கு ஆகாதவர்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ நம் மீது விரோதம் உள்ளவர்கள், கோபம் உள்ளவர்கள், ஏதாவது ரீதியாக நம்மோடு பகைமை பாராட்டக்கூடியவர்கள், அவர்கள் நாமே இருந்து வரக்கூடிய சொற்களை கொண்டு நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். மிகைப்பா சொல்லுவாங்க, நண்பர்களாக இருக்கிற கூட நீங்க பிராக்டிகலா எந்த நம்மளுடைய குறை சொல்ல மாட்டான். குறையாவே இருந்தாலும் நம்மளே ஒரு நேரத்துல குறை நினைச்சு ஃபீல் பண்ண வச்சு விடுவச்சு அதான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள திருத்த போட விடாம தௌபா கூட செய்ய விடாம ரொம்ப தோல் கொடுக்குற பேர் இருக்கிறவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்பு, விவரம் இல்லாத நட்பு. நல்லா வறுமையில பல நண்பர்கள் நஷ்டவழிகளாக இருப்பார்கள் சொல்றான், நண்பர்கள் பகைகளாக ஆகிவிடுவார்கள் சொல்றான். ஏன்னா இப்படி எல்லாத்துக்கும் வந்து இருந்தவங்க கடைசியில நாளை வறுமையிலே கைவிரிக்கக்கூடியவர்களாக இருவாங்க. லஹில்லா யௌமின் பாதுலி பாதின் அஜூபு இல்லல் முத்தகீன். ஒரு குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நண்பர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ஜிகிரி தோஸ்த், இந்த உற்ற நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் நாளை வறுமையிலே சிலருக்கு எதிரியாக ஆகிவிடுவார்கள். சட்டை கிழிச்சு நிற்பாங்க. இன்னைக்கு தனக்கு ஒண்ணுனா கேள்வி கேட்காம அடிப்பான், யாரா நீ சண்டை போட்டேன். ஆனா நாளை வறுமையில நம்ம சட்டையை பிடிப்பாங்க, ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, நீ தான் அங்கே கூட்டு போன இங்கே கூட்டு போன, இந்த பழக்கம் ஒன்னால எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அடிச்சுட்டு தக்குவாதாரிகளை தவிர்க்கிறாங்களா? வெறும் முஸ்லீம்களை தவிர்த்து சொல்லல, இஸ்லாமியர்களை தவிர்த்து சொல்லல, இஸ்லாமியர்களும் இறையற்றப்பட நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்க தான் நாளைக்கு மறுமையில நண்பர்களாக முடியும். மற்ற நண்பர்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையில நண்பர்களாக முடியாது, அவர்கள் எல்லாம் பகைவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இங்க மூணாவது செய்தி இப்னு குதாமா என்ன சொல்றாங்கன்னா, பகைவர்களாக உங்களுக்கு ஆகாதவர்களாக உங்கள் மீது குரோதம் விரோதம் கொண்டவர்களாக பகைமை பாராட்டுறவர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க உங்களை திட்டுவாங்க, உங்களை ஏசுவாங்க. நம்ம பிசினஸ் விஷயத்துல இருக்கலாம், குடும்ப விவகாரத்துல இருக்கலாம், சொந்த பந்தத்துல இருக்கலாம், திட்டுவாங்க. சில விஷயங்களை அவர்கள் மிகைத்து சொல்வதாக இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு அடிப்படை விஷயம் சொல்லுவாங்க. ஒன்ன நாளாக்கி சொல்லலாம், ஒன்ன பத்தாக்கி சொல்லலாம், அந்த ஒன்ன நம்ம யோசிக்கணும். இருக்கிறது தான் சொல்றான். நம்ம குணமே என்னவாகுன்னா, அவன் சொன்னா அறவே இல்லைன்றோம். நீ என்ன பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் வாய் போறதால என்ன ஆகும் தெரியும்ல, அப்படி நம்மளுடைய திறமையையும் அதை எப்படி பதிலடி சொல்லி கொடுக்கிறது, 4 பேருக்கு முன்னாடி இவர் நம்ம மீது ஏற்படுத்தின கலக்கத்தை வாஷ் அவுட் எப்படி பண்றதுன்னு நினைப்போமே தவிர, தனிப்பட்ட முதல்ல நம்ம யோசிக்கணும், அவன் சொன்னது உண்மையா இல்லையா. இல்லாததை சொல்லிட முடியாது. இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களிலே நம்ம இடத்துல இல்லாத அவார்டங்களை சொல்லலாம், அப்போ அந்த இடத்துல நம்ம போராடணும், அது இல்லைங்கிறது நிரூபிக்கணும். அப்ப மூலமா போகக்கூடாது, அந்த இடத்துல மூலமா போகக்கூடாது. இல்லாத அடிப்படையே இல்லாதத அபாண்டமாக இட்டுக்கட்டி சொல்லும் பொழுது அந்த இடத்திலே நம்முடைய கருத்தை அழகிய இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் தான் சுட்டிக்காட்டப்படும், நம்ம இருக்கக்கூடிய தவறுகள் தான் சுட்டிக்காட்டப்படும். அவர்கள் நாமே இருந்தே நாம் திருத்த வேண்டுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பண்பு நம்மகிட்ட இருக்கணும், பெரிய முதிர்ச்சி நம்மகிட்ட இருக்கணும். திட்டுறதுல இருந்து என்கிட்ட அந்த குணம் இருக்கா இல்லைன்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒரு விதமான பக்குவம் வேணும். அப்படின்லாம் பக்குவப்பட்டவர்கள் தான் சலஃப் அறிஞர்கள் என்பதாக இப்னு குதாமா சொல்றாங்க. தன் மீது குரோதம் கொண்டவர்கள், விரோதம் கொண்டவர்கள் என்ன வார்த்தை திட்டுறாங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. திட்டுறான்னா எந்த அடிப்படையிலும் திட்ட மாட்டான், அப்ப நம்ம ஏதோ ஒன்று தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சவங்க தான் நமக்கு முன்வாழ்ந்த முத்தகீன்கள் என்பதாக இப்னு குதாமா சொல்றாங்க. அதுல இருந்து நீங்க எடுங்க, அதுல இருந்து நீங்க செய்திகளை நோட்ஸ் எடுத்து அதை வச்சு கூட திருத்துக்க முடியுமான்னு பாருங்க என்பதாக அவங்க சொல்றாங்க. இறுதியாக 4வதாக இப்னு குதாமா சொல்றாங்க, மக்களோடு நாம் கலந்து வாழ வேண்டும். மக்களோடு நாம் பொதுவாக கலந்து வாழ வேண்டும். இப்படி மக்களோடு நாம் கலந்து வாழும் போது, எல்லா தரப்பு மக்களோடு நாம் சேர்ந்து வாழும் பொழுது, எதுனாலும் நமக்கு பிடிக்காததாக அவங்கள பார்க்கிறோமோ, நமக்கு பிடிக்காததாக பேச்சுல, நடவடிக்கையில, குடுக்கல் வாங்கல்ல, எதுனால நமக்கு பிடிக்காததா நம்ம அவங்கள்ட்ட பார்க்கிறோமோ அது நம்மகிட்ட இருக்கான்னு யோசிக்கணுமா. அவன்கிட்ட நம்மளுக்கு பிடிக்கல, ஆனா நம்மகிட்ட இருக்கும். அது எப்படி இல்லாம இருக்கும்? இருக்கதான் செய்யும். ஒருத்தட்ட இவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட இருக்கிறது இருக்கலாம்ல. நான் 20 பேர்கிட்ட பழகும் போது 20 பேர்கிட்ட எனக்கு பல விஷயங்கள் பிடிக்காம போகும். அந்த 20 பேர் விஷயத்தோட நான் நினைப்பேன், இவன்கிட்ட இது சரியில்லை, இவன்கிட்ட இது சரியில்லை, அவன்கிட்ட அது சரியில்லை. நம்மளை நினைக்கும் போது நம்மள எல்லாமே சரியா இருக்கு, நம்மளுக்குன்னு வந்து ஆச்சிருக்காங்க, அப்படிதான் நினைப்போம். எல்லாருக்கிட்டையும் நம்ம எது நம்ம வெறுக்கிறோமோ அதுல ஏதாவது ஒண்ணு நம்மகிட்ட இருக்கதான் செய்யும். அதை நம்மகிட்ட இன்னொரு வெறுத்துட்டு இருப்பாங்க.
சொல்ல முடிஞ்சோ சொல்ல முடியாமலோ. அப்ப மக்களோடு நீங்க யதார்த்தமாக நீங்க பழகுங்க, எல்லாரோடும் கலந்து வாழுங்க. இஸ்லாம் தான் சொல்லுது, மக்களை விட்டு தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் அல்ல. தொழுகை இபாதத்து, தொழுகை பள்ளிவாசல் இபாதத்து, இப்படி மக்களை விட்டு கலக்காமல் இருக்கக்கூடிய மூமினை விடவும் மக்களோடு கலந்து அவர்களுடைய துன்பங்களில் சிரமப்பட்டு அதிலிருந்து பொறுமை காத்து அவர்களுக்கு நலம் நாடி இருக்கக்கூடிய சிரமத்தோடு வாழக்கூடிய ஒரு மூமின் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் நபிஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மக்களோடு கலந்து பழகி உறவினர்கள் எல்லாரோடு நம்ம சகஜமா பழகி அப்ப நம்ம அதை பார்க்கணும், என்னென்ன குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு பிடிக்காமது இருக்கும். மனைவி கிட்ட நம்ம ஹேட் பண்றவங்க இருக்கும், நம்ம பிள்ளைகிட்ட நம்ம ஹேட் பண்றவங்க விஷயம் இருக்கும், ஒரு உஸ்தாத் கிட்ட இருக்கும், எல்லார்கிட்டையும் இருக்கும். ஏன் நம்ம பழகக்கூடிய நல்ல மக்களாக நாம் பார்க்கக்கூடிய ஆளுங்கள், உஸ்தாத்மார்கள், இமாம்கள், இப்படிப்பட்டவர்கள் தெரிஞ்சு கூட நம்மளுக்கு பிடிக்காததான் இருக்கும். அது ஒன்னொன்னே நோட் பண்ணி அது என்கிட்ட இருக்கா, முழுசா இருக்கா, இல்லை 50% இருக்கா, ஒரு 25% இருக்கா, இல்லை அது வேற கோணத்துல இருக்கா, இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்ப அது நம்மளுக்கு பிடிக்காம தான் நம்மகிட்ட எத்தனை பேருக்கு பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா. இந்த 4 ஆங்கிள், இது 4 முனைகளை போன்று இவ்வளவு உதாரணம் சொல்றாங்க. இந்த 4 விஷயத்தில 4 முயற்சிகள் எடுத்து ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த 4 முயற்சி கையில் எடுத்தால் அவங்க கடைசியாக தெரிஞ்சிருவான். இந்த 4 ஞாபகம் இருக்குல்ல. முதலாவது நீங்க சொன்னாங்க, செய்தியை மட்டும் சொல்லுங்க. முதலாவது என்ன சொன்னாங்க? நல்ல ஒரு நல்ல தீர்மையான ஒரு மார்க் அறிஞருடைய தொடர்பு நம்ம இருக்கணும். 2வது நல்ல நண்பர்கள பழக்கத்துல நம்ம இருக்கணும். 3வது எதிரிகளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஏசங்கள் அதை வைத்து நம்ம நகர்த்திக்கிறது முயற்சி செய்யணும். 4வது மக்களோடு சேர்ந்து நம்ம வாழணும். அதன் மூலமா எதை நம்ம மக்கள்கிட்ட பிடிக்கலையோ அது எந்த இருக்கா முதல்ல யோசிக்கணும். ஒவ்வொருத்தர் நம்ம ஒரு விஷயத்துல டென்ஷன் ஆகி ஹர்ட் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், என்கிட்ட இது இருக்குதா, இப்படி நான் எப்படியாவது செஞ்சிருக்கேன், யாருக்காவது செஞ்சிருக்கேன் அப்படி யோசிக்கணும். செய்யும் போதே அப்ப உடனே அதை விட்டுறது நம்மளுக்கு தோணும். நம்மளுக்கு கடுப்பாடுச்சு, நம்மளுக்கு இது பிடிக்கல, நம்மளுக்கு இது மனசு கஷ்டம் நினைச்சல, அப்ப நம்மகிட்ட அது இருக்கு அப்படின்னு உடனே யோசிச்சோம்னா நம்ம திருந்தறதுக்கு அது வாய்ப்பு அளிக்கும் அப்படிங்கிறதாக இன்னும் உதாரணத்திலேயே சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் நம்ம திருத்தி கொள்வதற்காக எடுக்க வேண்டிய சில முயற்சிகள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் திருந்த வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அது அற்புதமாக ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. புகாரியில் அந்த செய்தி பதிவாகிறது. இந்த ஹதீஸை இந்த இடத்துல நிச்சயமாக நாம் தவிர்க்க முடியாது. இந்த ஹதீஸை நாம் நிச்சயமாக நம்ம மனதிலே முடிக்கணும். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மனிதனுடைய உடலில் ஒரு அங்கம், ஒரு உறுப்பு இருக்கிறது. அது சரியாகிவிட்டால் முழு உடலும் சரியாகிவிடும். அது கெட்டுவிட்டால் முழு உடலும் கெட்டுவிடும். தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உள்ளம் அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் நீங்க சொன்னாங்க அப்படின்னா, உள்ளம் என்பதுதான் குணத்துக்கான விஷயம். ஒரு மனிதனுடைய அஹ்லாக் செயல்பாடுகள் அது சம்பந்தப்பட்டதுதான் உள்ளம். ஒரு மனிதனுடைய உள்ளம் சரியாக இருந்தால் தான் அவருடைய எல்லா விதமான விவாதத்தும் எல்லா இடத்துல சேஃபானதா இருக்கும். உள்ளம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய விவாதத்தில் பாதுகாப்பு என்பது இருக்காது. ஹார்ட் அப்படிங்கிறது எப்படி உடலுக்கு முக்கியமோ அது மாதிரி நம்மளுடைய அஹ்லாக், நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் என்பது மற்ற அமல்கள் பாதுகாக்கப்படுறதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சுய கட்டுப்பாடு என்பது தேவை. உதாரணத்துக்கு சில விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், நினைவு நமக்கு இருக்கும். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய சில உரைகளை நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். உதாரணத்துக்கு மறுமையினுடைய நஷ்டவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. யார் பெரிய நஷ்டவாதி, யார் திவாலானவர் அப்படின்னு கேட்கும் சஹாபாக்கள் சொன்னாங்க, யார்கிட்ட காசு பணமே இல்லையோ, பரம ஏழை அப்படின்னு சொல்லலாம், அல்லது திவாலானவன் சொல்லலாம், யார்கிட்ட திர்ஹம் தீனார் இல்லையோ அவங்க தான் ஒன்றும் இல்லாதவன்னு சொன்னாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் என்ன சொன்னாங்க, யார் நாளை மறுமையில் அதிகமான நன்மைகள் வந்தாலும், தொழுகை, நோன்பு, ஸகாத்துடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து வந்தார், கூடவே சேர்ந்து யாரையாவது திட்டிருப்பாரு, யாரையாவது ஏசிருப்பாரு, யாரையாவது இட்டுக்கட்டி பேசியிருப்பாரு, இந்த மாதிரி அடுத்தவர்கள் மீது அவர் அத்துமீறல் செய்திருப்பார். பிறகு இவருடைய பாவங்கள் எடுத்து அவங்களுடைய நன்மைகள் எல்லாம் பிடிங்கி இவருக்கு கொடுக்கப்படும். பாதிக்கப்பட்டவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும். அப்படியும் அது சரி கட்டப்படவில்லை என்றால் இவருடைய பாவங்கள் எடுத்து அவர்கள் மீது சுமத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்ப நன்மைகளை செய்து வந்தவர் கடைசியில அவர் நரகத்தில் முகம் குப்பர தூக்கி வீசப்படுவார். இவர் தான் பெரிய நஷ்டவாளி. இந்த உம்மத்துல மிகப்பெரிய நஷ்டவாளி அவர் தான். ஏன்னா நன்மையோடு வந்து சொல்றதுக்கு போல அதான் ஏமாற்றம். இதை விட ஒரு ஏமாளி, இதை விட ஒரு நஷ்டவாளி, இதை விட ஒரு திவாலானவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன செய்தி? நன்மைகள் செய்து இபாதத் செய்த போதிலும் கூட அதை அவரால் பாதுகாத்துக் கொள்ள தெரியவில்லை. வாயை சும்மா வச்சுட்டு இல்லாதனால, அடுத்தவங்க திட்டினால, ஏசுறனால, இட்டு கட்டி பேசுறதுனால இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் என்பது ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த சுய கட்டுப்பாடு, சுய சீர்திருத்தம் என்பது இல்லைன்னா நன்மை செஞ்சு புண்ணியம் பெரிய ஏமாற்றம் ஆயிடும். அப்ப அந்த ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயம் இருக்கும் பொழுது அவர்களுடைய அமல்கள் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியும். ஆக நம்ம திருத்திக்கணும், நம்ம திருத்தணும், நம்ம சரியா இருக்கணுங்கிற எண்ணம் மேலோங்கிய எண்ணமாக அது இருக்கணுங்கிறத மறந்துடவே கூடாது. இதுதான் சஹாபாக்கள் என்ற உணர்வு. சூரா குஜராத்துடைய வசனங்கள் அதை பற்றி நாம் தஃசீர்கள்ல பார்க்கும் பொழுது அதனுடைய வசனங்கள்ல சில ஒழுங்குகள் பற்றி அதில் சொல்லுவோம். நெரிசலாசனுடைய சத்தத்துக்கு மேல உங்க சத்தத்தை உயர்த்தாதீங்க, அதனால அமல்கள், உங்களுடைய அமல்கள் கரியாகிவிடும், பாழாகிவிடும் என்ற அளவில் எச்சரிக்கிறான். இதை பத்தி கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து வேறு சில நபர்கள் விஷயத்துல அந்த வசனம் இறங்குது, வேறு சில நபர்கள் விஷயத்துல இறங்குது. பின்னாடி காட்டருவிகள் என்று நாம் சொல்லக்கூடிய அயராப்புகள், அந்த காட்டருவிகள் சத்தம் போட்டு கத்தி கத்தி பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு வெளியே முகமது வெளியே வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. சட்டங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரசூல்லா பார்த்து மசாயில் கேட்கறதுக்காக வந்த மக்கள், கிராமத்து வாசிகள் ஆர்வம் போனாங்க. ரசூல்லா பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. ஏன் முகமது ஃபுரூஜ் அப்படிங்கிறாங்க. பொடிக்கெல்லாம் தூக்கி வீட்டு கதவு வாசல் அடிக்கிறாங்க. ஆர்வம் இன்னும் வெளியே வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க. குஜராத் என்ற அந்த சூறாக்கு பேர் வந்தது காரணமே அறைகள். குஜராத்னா அறைகள். 49வது சூறா அறைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீட்டின் அறைகளுக்குள்ள இருக்கிறாங்க. வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆராப்புகள் பொறுமை காக்க முடியாம ஆர்வம் போனாங்க. பேரை சொல்லி கத்துறது, வெளியே வாங்க சொல்றது, கல்ல தூக்கி போடுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தخرج இலைஹிம் லகான கைரன் லஹும். நீங்களே முஹம்மதே, நீங்களே வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும், அந்த நேரம் வந்து நீங்களே வெளியே போற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க, அது அவங்க நல்லதா இருந்திருக்கும். ஆனா அவங்க காத்திருக்கவில்லை. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, மரியாதை இல்லாம பேசினாங்க. அக்ஸருஹும் லா யாகிலூன், அவர்கள் யாருமே அறிவுள்ளவர்கள் இல்லை, அறியாதவர்களாக இருக்கிறாங்க, அறிவற்று நடக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களை கண்டிக்கிறான். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கண்டித்து சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது, அது உங்களுடைய அமலை கரிச்சிடும், உங்களுடைய அமலை பாழாக்கிடும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். இந்த இடத்துல இதை கொண்டு தாக்கம் அடைந்தவர் யார் அப்படின்னு சொன்னா வேற ஒரு சஹாபி, சாபித் இப்னு கைஸ். சாபித் இப்னு கைஸ் அப்படிங்கிற சஹாபி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரல, தாப்பா போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இல்ல. அப்ப என்ன கதை, சாபித்தை காணுமே, போயிட்டு வாங்க, யாராவது கேட்டு வாங்க அப்படிங்கும் போது சில சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க. அப்ப சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரொம்ப சத்தம் போட்டு பேசுறேன், அதனால நெத்திரேந்திர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை விட நான் சத்தம் போட்டு பேசியிருக்கேன். அல்லாஹ் சூரா குஜராத்துடைய வசனங்கள்ல இப்படி சத்தம் போட்டு மரியாதை இல்லாம பேசுறவனுடைய அமல்லாம் பாழாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். என் அமல்லாம் பாழாயிடுச்சு, நரகவாசியாங்க, நான் எப்படி வருவேன், எந்த பூஜை வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தான், வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு வரவங்க சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் போய் சாபித்திட்ட சொல்லுங்க, இன்னஹு மின் அஸ்ஹாபில் ஜன்னah இம்ஷி அலல் அர்தி நஷீதா, நீங்க பூமியில் சுறுசுறுப்பாக நீங்க நடமாடுங்கள். வீட்டுல முக்காடு போட்டுட்டு உட்கார வேண்டிய ஆள் நீங்க கிடையாது. நரகவாசியா போயிட்டோம், அமௌண்ட் அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல வேண்டிய நீங்க கிடையாது. அது யாரையோ அதை கண்டிக்கிறான். நீங்க பூமியில சுறுசுறுப்பாக சந்தோஷமா நீங்க சுற்றி திரியுங்க, நீங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தியை சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே வருவாங்க. இதுல இருந்து என்ன செய்தினா, சஹாபாக்களுடைய உணர்வுகளை பாருங்க, நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படின்னா, யாரையோ பார்த்து இறங்கக்கூடிய வசனத்தை விட தன்னக்கு இறங்கக்கூடிய வசனமாக அவங்க நினைக்கிறாங்க. தன்னை சீர்திருத்திக்கணும், தன்னை மாத்திக்கணும், தன்னை திருத்துறதுக்காக வந்த வசனம் நினைக்கிறாங்க. நம்மளுடைய வாக்கியம் அவங்களுடைய வாக்கியம் மேல எதிர்த்தான். நமக்காக பேசக்கூடிய வசனங்கள் எதுவுமே நமக்கானதான் நம்மளுக்கு சிந்தனையில வரதே இல்லை. பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க,
இப்படி என்னென்னமோ சொல்லப்படுது. இது எதையுமே நம்ம நமக்காக நினைக்கிறதே இல்லை. ஆனா அந்த சஹாபி யாரையோ கண்டித்து, யாரையோ அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்க மீது கோபப்பட்டு அவர்கள் அமல்கள் எல்லாம் கரியாயிடும், அவங்க ஒழுக்கமா இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க தனக்கானதான் இருக்கும்னு நினைச்சு பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இப்படிதான் சஹாபாக்களோட வாழ்க்கையை நம்ம முன்னுதாரணங்களை பார்க்கிறோம். தான் திருந்தணும், இது தனக்கானது, தன்னை மாத்திக்கணும், என்ன மாத்துறதுக்காக வந்த கட்டளை தான் இது என்பதாக நினைக்கக்கூடிய இடத்திலே மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் இருந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் ஒரு விதமான முயற்சிகள், பல விதமான முயற்சிகளை பற்றி நம்ம சொன்னோம். அதுல ஒரு சில விஷயம், தவறுகளை விட்டு பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அவர்களுக்கு இது ரொம்ப அவசியமானது. தனது உள்ளத்தால் இதை படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அறிஞர் இந்த கருத்தை குறிப்பிடுறாங்க. யாரு பாவத்தை விட்டு விலகி இருக்கணும், பாவத்தை விட்டு நீங்கி ஒழுக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவர்கள் தனது கண்ணால் படிக்கட்டும் சொல்லல, தனது உள்ளத்தால் படிக்கட்டும். தனது உள்ளத்தால் இந்த செய்தியை அவர்கள் படிக்கட்டும். ஹசன் பஸ்ரி, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன யாரு? அவங்க எந்த காலத்தை சார்ந்தவர்கள்? ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருப்போம். தாபீன்களில் மூத்தவர்கள், மூத்த தாபீன்கள் ஒருவராக இருக்கக்கூடியவங்க தான் ஹசன் பஸ்ரி. சஹாபாக்களை கண்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கான தாபீன்களில் மூத்தவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உபதேசங்கள் அப்படின்னு எடுத்திருக்காரு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உபதேசம் தான் அதிகமாக அது சொல்லப்படும். அற்புதமான முறையில உபதேசம் சொல்லக்கூடியவங்க. இவங்க சொல்றாங்க, அழகான ஒரு வாக்கியம் கவனிங்க. அதற்கு அக்வாமன், சிலரை நான் கண்டேன். ஒரு மூத்த அறிஞர், மாஷா அல்லாஹ், ஒரு மரியாதைக்குரிய உலக மக்களால், உலக அறிஞர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு சிறந்த மார்க்க அறிஞர் ஹசன் பஸ்ரி. அவங்க சொல்றாங்க, அதற்கு அக்வாமன் லம் தகுல் லஹும் உயூபுன், குறையில்லாத சிலரை நான் கண்டேன், குறையில்லாத ஒரு சமூகத்தை நான் கண்டேன். ஃபதகல்லமு ஃபீ உயூபின் நாஸ், அவர்கள் மக்களிடத்தில் வேறு சில இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, குறையில்லாத ஒரு சமூகத்தை கண்டேன், தங்கள குறை இல்ல, மாஷா அல்லாஹ், பிறரின் குறைகளை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஃபஹதத்தல்லாஹு லஹும் உயூபா, அல்லாஹ் அவர்களிடத்தில் குறையை ஏற்படுத்தினான். மூடலாம் சொல்றாங்க, யாரும் சொல்லல, மூடலாம் சொல்றாங்க. அவங்களிடத்துல அந்த குறையை ஏற்படுத்தினான், நான் அதை கண்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில கூட்டத்தாரை நான் கண்டேன், அவர்களிடத்தில் குறை இருந்தது. இன்னும் சிலரை நான் கண்டேன், அவர்களிடத்தில் குறை இருந்தது. ஆனால் அவர்கள் பிறர் குறையை பற்றி பேசவில்லை. தகத்தை குறை இருக்கு, பிறர் குறையை பற்றி அவர்கள் பேசவில்லை. அல்லாஹ் அவர்களுடைய குறையை மறைத்தான், அல்லாஹ் அவருடைய குறையை மறைத்தான் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கூற்ற அழகான முறையில சொல்றாங்க. திருமணோட சொல்றாங்க, அதற்கு அக்வாமன் லம் தகுல் லஹும் உயூப், குறையில்லாத ஒரு சமூகத்தை கண்டேன், பிறர் குறையை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை குறையில் ஆற்றினான். குறையுள்ள ஒரு சமூகத்தை கண்டேன், ஆனால் அவர்கள் பிறர் குறையை பற்றி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், அதை பற்றி அவர்கள் பேசவில்லை, அல்லாஹ் அவர்களுடைய குறையை மறைத்தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இது நம்மளுக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு பண்பு தான். பிறர் குறையை நாம் மறைக்க வேண்டும், அதை அவர்களிடத்தில் அழகிய விதத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அதை எவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை இவ்வுலகிலும் மறு உலகிலும் மறைப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சத்தர முஃமின் முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, ஒரு மூமினுடைய குறையை இந்த உலகத்தில் நாம் மறைத்தால் மறுமையில் நம்முடைய குறைகளை நாம் மறைப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அதனால நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குறையை பத்தி நினைக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம், கருதவும் மாட்டோம், பிறரோட குறையை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்போம். இதுல விதிவிலக்கே கிடையாது, இதுல விதிவிலக்கே கிடையாது. எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது, ஆண்கள்கிட்ட இருக்குது, பெண்கள்கிட்ட இருக்குது, தௌஹீத் பேசுறவங்கள்ட்ட இருக்குது, எல்லா மக்கள்கிட்டையுமே இது இருக்குது. எல்லாருடைய குறையை பத்தி மட்டுமே அனாலிசிஸ் பண்றது, அது ஒரு இயக்கத்தையே நம்ம எடுத்து வச்சு பேசிட்டு இருப்போம்.
ஒரு ஜமாத்தை எடுத்து வச்சு பேசிட்டு இருப்போம், ஒரு நிர்வாகத்தை எடுத்து வச்சு பேசிட்டு இருப்போம், ஒரு மொஹல்லா மக்கள் எடுத்து வச்சு பேசிட்டு இருப்போம், அல்லது ஒரு குடும்பத்தை எடுத்து வச்சு பேசிட்டு இருப்போம். இப்படி அனாலிசிஸ் பண்ண சொன்னா அதுல நம்ம தான் ஸ்பெஷலிஸ்ட். அந்த இதை அனாலிசிஸ் பண்ணி ஒரு டாக்டர் எப்படி இதுல இது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், இதுல என்ன இது எது செயலிழந்திருக்குன்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ்ல மட்டும் நம்ம எதா இருக்கும், ஸ்பெஷலிஸ்டா இருக்கும், எல்லாரும் முட்டு முட்டு வைப்போம். அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய துறையை பத்தி ஒருபோது நம்மளுக்கு தெரிகிறதே இல்லை. இது வந்து ரொம்ப அற்புதமான கருத்து. இதை ஹைலைட்டா சொல்றாங்க. இந்த ஹசன் பசன் இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது என்பதாக இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. அதனால பிறருடைய குறைய மறைக்கணும். அப்போதான் அவர்கள் திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை மறைத்து அவர்களை அசிங்கப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், அவமானப்படுத்தாமல் பக்குவமான முறையில், கண்ணியமான முறையில் சொல்லும் பொழுது அவர் நல்லுணர்வு பெறுவார்கள், திருத்துவார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமான முறையில் எடுத்து சொல்லுங்கள், ஹிக்மத்தான முறையில் எடுத்துரையுங்கள் என்பதாகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனா அதை மட்டும் காராசரமா சொல்லுவோம், காட்டுத்தரமா சொல்லுவோம். இப்படிலாம் பண்ணீங்க, அப்படிலாம் பண்ணிட்டீங்க, கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது என்பது அது அவர்கள் திருந்துவதற்காக வழிவகுக்காமல் அவங்கள வந்து அது இன்னும் என்ன செய்யும் அப்படின்னா உசு பேத்தி தான் வரும். இப்படி கேட்டுட்டாங்க, இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க, அது இல்லைன்னு நிரூபிக்கணும், நான் அப்படி பண்ணல, நீ மட்டும் ஒழுங்கான்னு சொல்லி அவங்க தூவ ஆரம்பிச்சிருவாங்க. யார் பேசினாங்களோ அவங்க குறைய தூவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்க குறை வெளிப்படும், அவங்க குறை வெளிப்படும். இப்படி அசிங்கம் தான் அதிகமாகிட்டே போகும். ஆனா அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பிறர் குறையை மறைத்து அதை அவரிடத்தில் அழகிய விதத்தில் அக்கறையோடு நலம் விரும்பி எடுத்து சொல்லும் பொழுது அந்த சமூகத்துல மாற்றங்களை நாம் காண முடியும் என்பதாக மாஷா அல்லாஹ் மார்க்கறிஞர்கள் இந்த இடத்துல நமக்கு எடுத்து வைக்கிறத நம்மால பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய மார்க்கறிஞர்கள் நிறைய அறிவுரைகளை சொல்லிட்டு வர்றாங்க. துக்தூர் முஸ்தபா சிபாகி எனக்கூடிய ஒரு மார்க்கறிஞர் அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. வாழ்க்கையில் இதை நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. இதை அஹ்மத் நஃப்ஸுக பில் மாசியா, உங்களுடைய ஆன்மா, இது எல்லாம் மார்க்கறிஞருடைய கூற்றை பொறுத்த மட்டில் அது அவங்களுடைய ஒரு அனுபவம், ஒரு உபதேசமாக நம்ம எடுத்துக்கலாம். கருத்து நல்ல கருத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதை அஹ்மத் நஃப்ஸுக பில் மாசியா, உங்களுடைய மனசு ஒரு பாவம் செய்யணும்னு சொல்லுச்சுன்னா, யார் மனசுதான் சொல்லாது, எல்லார் மனசுமே சொல்லும். தப்பு செய்யணும் இன்னும் மனிதனுக்கு வரக்கூடியதுதான். அப்ப நீங்க அல்லாஹ் நினைவு கூறுங்க. அப்ப நீங்க அல்லாஹ் நினைவு கூறுங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், அல்லாஹ் விசாரிப்பான், எப்படிலாம் நினைக்கணுமோ நினைச்சு பாருங்க. ஃபைன் ஹிய இத்தஅதத், அப்படி அல்லாஹ் நினைவு கூர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மனசு மாறிடுச்சுன்னா, அல்லாஹ் கண்டிப்பா, அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் பார்ப்பான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் மாறிடுச்சுன்னா அஹ்மதுல்லாஹ், உடனே நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தப்பு செய்யற என்ன வந்துச்சுன்னா நம்ம அல்லாஹ் நினைச்சோம், நம்மளுடைய மனசு மாறிடுச்சு, அந்த தப்பு செய்யாம நம்ம விலகிக்கிட்டோம். அப்போ அல்லாஹ் மீது பெரிய இறக்கம் காட்டியிருக்கான்னு சொல்லி அல்லாஹ் புகழுங்க. வஹில்லம் தத்தாய், ஆனா மனசு மாறல, நீங்க அல்லாஹ் நினைச்சீங்க, நினைச்சுமே மனசு மாறல, அந்த தப்பு செய்யுங்கிற எண்ணம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து மற்ற மனிதர்கள் ஒழுக்கமானவர்கள் அந்த விஷயத்துல எப்படி அதை விட்டு விலகி இருக்காங்க யோசிங்க. ஒரு தப்பு செய்யணும் என்ன வருது, அந்த தப்பு செய்யாம சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்க நினைக்க, நம்ம யாரும் நினைப்போம், அந்த தப்பு செய்யறவங்களையா நினைப்போம், அவன் செய்யறான், இவன் செய்யறான், அதை விட செய்யறான், என்னமோ செய்யறான், இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செய்வோம், போய்கிட்டே இருக்கும். அந்த தவறுல அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒழுக்கமானவர்களை நினைச்சு பாருங்க. இப்படிலாம் இருக்கிறான், நம்ம அண்ணன் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான், தம்பி எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான், இப்படி நம்மளுடைய அச்சா எப்படிப்பட்ட அச்சாக்கு புள்ளியா நம்ம இருக்கிறோம், எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லவங்களை எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அவங்களை எப்படி எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு திருந்துருச்சு, மாறிடுச்சு அப்படின்னா அஹ்மதுல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் நம்மள இந்த இரண்டாவது கட்டத்துல பாதுகாத்துட்டான்னு சொல்லி சொல்லுங்க. அப்பவும் கூட உங்களுடைய மனசு மாறல, தப்பு செய்யணும்னே தோணுது அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் சொல்றாங்க, நீங்க வந்து அந்த நேரத்தில் பில் ஃபதிஹா வத்குர் பில் ஃபதிஹா இதா ஐன பிஹன் நாஸ், அதை செய்து நீங்கள் மாட்டிக்கொண்டால், அது அம்பலமானால், அது தெரிய வந்தால், அந்த ஒரு அசிங்கம் என்பதை பற்றி அதை அல்லாஹ் அசிங்கப்படுத்தி விட்டால் எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு அவமானமாக, கேவலமானதாக, அசிங்கமானதாக, என் பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா, என் மனைவி தெரிஞ்சிச்சுன்னா, என் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, என் நண்பனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைங்க. அல்லாஹ் அது சில நேரத்தில் உலகத்துல அது அசிங்கமானதா இல்லாம இருக்கலாம், மறுமையில் அசிங்கமானதா. உலகத்துல இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறது, ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் சிகரெட் பிடிக்கிறது தெரிஞ்சா அது ஒரு பெரிய அவமானம், கஷ்டம் அப்படி
அப்படி இருக்கலாம். ஒருத்தருக்கு அவர் நடுவீட்டில் பிடிக்கிறவரா இருக்கலாம். அப்ப அவருக்கு பெருசு கிடையாது. அத்தா தானே வர சொல்ல மூஞ்சில் ஊதல் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப இது என்னன்னா அந்த கேவலம் அந்த அசிங்கத்தை மறுபடியும் நினைச்சு அதை அம்பலப்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடா நம்மளுக்கு அவமானமா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. 3வது ஸ்டெப். அதை நினைச்சதுக்கு அப்புறம் அஹமது இல்லா அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் உங்க மனசு அந்த தப்பு செய்ய வேணாம்னு மாறிடுச்சுன்னா அஹமது இல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. வைல்லா தத்தஐ அப்படியே அது திருத்தலனா இந்த மாதிரி சொல்லக்கூடிய அழகான முடிவுரை அப்படி திருத்தலனா பயணம் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த நொடிக்கு பிறகு நீங்கள் ஆகி அது தகவல் ஹயவான் இந்த உள்ளம் மிருகமாக மாறிவிட்டது என்பதாக தெரிந்து கொள்ளுங்கள். மிருகம் அப்படிங்கும்போது எந்த மிருகம்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய உலாயிக கல்லஅன்ஆம் பல் ஹும் அபல் அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள். பாவத்தில் உழன்று கொண்டே இருப்பவர்கள், பாவத்தில் திளைத்து கொண்டே இருப்பவர்கள் மிருகத்தை போன்று. சீச்சி பல் ஹும் அபல் அதை விட கேவலமானவர்கள். கால்நடைகளை போன்று அவர்கள் மிருகங்களை போன்று அதை விட மோசமானவர்கள் என்று சொல்லக்கூடிய மிருகமாக உங்களுடைய உள்ள மாறிடுச்சு நினைச்சுக்கிறீங்க என்பதா சொல்றாங்க. இதெல்லாம் தலை சிறந்த மார்க்கங்களுடைய கருத்து. இவங்கெல்லாம் குர்ஆனை படிச்சு ஹதீஸை படிச்சு பல மார்க்கங்களுடைய கூட்டுகளை படிச்சு உள்வாங்கி ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு சில சிறப்பு மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கருத்துக்களா சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் ஒரு அற்புதமான செய்திகளாக ஒரு அறிவுரைகளாக நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். ஆக இந்த கட்டத்துக்கு வந்துச்சா யோசிக்கணும். இந்த நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருப்பாங்க, சில பேர் செகண்ட் லெவல்ல இருப்பாங்க, சில பேர் தேர்ட் லெவல்ல இருப்பாங்க, சில பேர் தான் ஃபோர்த் லெவல்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் என்ன நம்ம செய்யற என்ன வருது அல்லாஹ் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் விட்டுறது. இது இப்படிப்பட்ட நிலையில நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒரு சப்போர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வடிவிசைகளில் ஒருத்தர் வந்து அவர் ஆசைப்படக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட தவறு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த பொண்ணு வந்து இவங்க உதவி கேட்குது. அப்போ இதுதான் வாய்ப்பு சொல்லி அப்படி எனக்கு என் ஆசை இணங்கணும்னு சொல்றாரு. அப்போ என் ஆசை இணங்கணும்னு சொல்லி அந்த பெண்ணை நெருங்கி தப்பு செய்யறதுக்கு நெருக்கத்துல போயிட்டாரு. அந்த நிலையில அல்லாஹ் அந்த பெண்ணு சொன்னிச்சு, அழகான வார்த்தையில சொன்னிச்சு, அல்லாஹ் தடுத்து இருக்கக்கூடிய ஒரு திரையை ஹராமான வழியில் நீ பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லும் போது உடனே இணங்கிட்டாரு. அந்த பெண்ணோட தூரமானார். இதுதான் முதல் நிலையில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்படி அல்லாஹ்ங்கிறது நினைவுபடுத்தப்பட்டால் அதை நமக்கு நாமளே நினைவுபடுத்திக்கலாம், அல்லது நம்மளுடைய எதிராளி நினைவுபடுத்தும் போது அதை நல்ல உணர்வு பெறலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண்மணி தவறின் பக்கம் அழைக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பானாங்க அப்படின்னு அல்லாஹ்வை அவர்கள் தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. அல்லாஹ் அப்படின்னாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க அப்படின்னு சொல்லிதான் ஓடினாங்க. கதவு திறந்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரண்டு ஓடினாங்க. இதெல்லாம் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய உள்ளமும் மாற்றம் ஆவதற்கு நெருங்கியது, இவர்களுடைய உள்ளமும் நாடியது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு நொடி ஒரு மனிதனுடைய அடிப்படையில அவங்களுக்கு அந்த மனசு மாறக்கூடிய ஒரு நிலம் வரும்போது அல்லாஹ்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அதுதான் மனிதனுடைய நிலையை அல்லாஹ் ஆக்கியிருக்காங்க. முத்தகீன்கள் உன்னத நிலையில இருப்போங்க. அப்ப அல்லாஹ்னு சொல்லி மனசு மாறிடுச்சுன்னா மாஷா அல்லாஹ் பெர்ஃபெக்ட் லெவல்ல இருக்கிறோம் நம்ம. ஆனா என்னமே வராம மனசு இருக்க முடியாது. அப்ப நம்ம யாருன்னா வானவர், அது வேற கேட்டகரி. நம்ம வானவர் அல்ல. அப்ப மனிதன் போது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கலாம். தப்பு நோக்க இரண்டாவது கேட்டகரியில இருக்கணும். இரண்டாவது கேட்டகரி என்ன? எவ்வளவு நல்ல மக்கள் இருக்கும் போது நான் மட்டும் எனக்கு கேவலப்பட்ட செயலை செய்யணும். இந்த துணியா எனக்கு நடத்துல இடத்துல முன்னாடி பின்னாடி மேல கீழே அத்தா புள்ளுங்கிற எத்தனை இடத்துல நல்லா இருக்கும் போது ஏன் எனக்கு மட்டும் எனக்கு கீழ்த்தரமான என்ன வருது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம திருத்தலாம். இந்த ரெண்டாவது நிலைமை நினைச்சு திருத்த முடிஞ்சிச்சுன்னா ஓகே. செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம சொல்லுவாங்க ஸ்டேஜ் 1 2 3 கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் 1 2 3 4 3 ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே. நாலாவது ஸ்டேஜ்ல கியாமத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசிங்கத்தை நினைச்சு கூட ஆமாத்திரலாம் அப்படி மனசு தப்புதான் செய்யணும்னு தோணுதுன்னா எந்த கேட்டகரிக்கு வந்துட்டோம்? நீ மனுஷனே இல்லைங்கிற கேட்டகரிக்கு வந்துட்ட என்பதாக மார்க்கறிஞர்கள் இதை வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான், இப்படிப்பட்டவர்கள் மிருகத்தை விடவும் கொடியவர்கள், மிருகத்தை விடவும் கேவலமானவர்கள் என்பதாக பல இடங்களிலே இது போன்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியுதா? குறிச்சானவர்களே, இது எல்லாம் நம்மை நாமே பண்படுத்திக் கொள்ள, நம்மளுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பல கோணத்துல நலம் விரும்பியாக இருந்த மார்க்கறிஞர்கள், தாபியீன்கள், ஃபுகஹாக்கள் மாஷா இது போன்ற நன்மக்களால் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு கூற்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதை சார்ந்தவர்கள்? யாரை சார்ந்தவர்கள்?
சஹாபியா? சஹாபி, மாஷா அல்லாஹ். சஹாபாக்களில் மிக சிறந்த ரஈஸ் முஃபஸ்ஸிரின், குர்ஆனுடைய விரிவுரைக்கு தலைவர் எனக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொன்னாங்க, இன்னலி ஸய்யதி ஸவாதன் ஃபில் வஜ்ஹ். இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய உபதேசத்தில் இருக்கும் பாவம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் அவர் முகத்தில் ஒரு கருமையை ஏற்படுத்தும். வஸுல்மத்துன் ஃபில் கல்ப், உள்ளத்தில் ஒரு இருளை ஏற்படுத்தும். வவஹ்ரன் வனக்ஸன் ஃபில் ரிஸ்க், ரிஸ்கில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். அடியார்களுடைய உள்ளங்களில் ஒரு விதமான அவர் மீதான அதிருப்தி ஏற்படுத்தும். இதெல்லாம் பாவிகளுக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உபதேசத்துல குறிப்பிடுவாங்களாம். ஆக இப்படி மனிதன் பாவங்களை விட்டு விலகி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதுல பல முயற்சிகளை நம்ம பார்த்தோம், நம்மளா செய்ய வேண்டிய முயற்சிகளை பார்த்தோம். எல்லா முயற்சியை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு உதவி நம்மளுக்கு வேணும். எந்த உதவி? அல்லாஹ்வுடைய உதவி. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மன்றாடுவாங்க. தொழுகையில குத்பால ஓதுன அந்த வசனத்தை பத்தி நம்ம பார்த்தோம். நல்லவங்களோட இருக்கணும், திரும்பி வாழணும். தொழுகையில சூரத்துல் ஆயால உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது உபதேசத்தை கேட்டோம். அதே நபி அவர்கள் தொழுகையில் சஜ்தாவில் என்ன துஆ செய்வாங்க? சுப்ஹான ரப்பில் ஆயாவை தாண்டி அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ زكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. இந்த துஆவை நம்ம யாருமே ஓதுறது இல்லைங்கிறது உறுதியா தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த துஆ ஓதுவாங்க சஜ்தால. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் எனது ஆன்மாவிற்கு தக்வாவை தருவாயாக. உலகத்திலே மிகப்பெரிய தக்வாதாரி யாரு? யோசிச்சு சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கெஞ்ச துஆ, யா அல்லாஹ் எனது ஆன்மாவிற்கு தக்வா தர, தக்வாவை அருள்வாயாக. ஆதி நஃப்ஸி தக்வா ஸக்கிஹா, அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அந்த கைர் மன் ஸக்காஹா, அதை சுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். அல்லாஹ்வை விட வேற யாராலையும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்பதை கியாமில் ஓதினார்கள். சஜ்தாவில் இருந்து அல்லாஹ் அதை கேட்டாங்க, என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து, உன்னை விட யாரை பரிசுத்தப்படுத்த முடியும், என்ன திருத்து என்று சஜ்தாவில் நபி அவர்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே தலை வணங்கி அல்லாஹ்விடம் கேட்பாங்க. அந்த கைர் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா, அந்த உள்ளத்தின் பாதுகாவலனாகவும் அந்த உள்ளத்தின் எஜமானனாகவும் நீதான் இருக்கிற. ஒரு துஆ எல்லாம் ஒரு வரியில் எழுதி முடிச்சிடலாம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைர் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. ஒரு நோட்ல எழுதணும்னா ஒரு வரியில் எழுதிடலாம். வாழ்க்கையிலே இதை நம்ம திரும்ப 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 செய்தாங்க. இந்த துஆவை உணர்ந்து கேட்கணும். ஏன்னா திருந்தன்ற உணர்வு நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்யும் பட்சத்துல நிச்சயமா நம்ம என்ன வாழ்க்கையில மாற்ற வரும். துஆவை கொண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் திருந்த வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏன்னா நானே திருந்துவேன் அப்படின்னு சொல்ல முடியும். என்னோட முயற்சியோடு என்னுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய வாக்கியம் என்பது கிடைக்க வேண்டும். இந்த துஆவை நான் இந்த இடத்துல ஆணித்தனமா அழுத்தமா வலியுறுத்தி சொல்றேன். நிச்சயமா நம்ம அனைவருமே இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் வாக்கியம் வழங்கப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்கணும் நம்ம நாடப்பட்டிருக்கிறோம். பெண்கள் இதை விட அதிகமான மக்கள் இருப்பாங்க. இந்த துஆவை எல்லாமே முயற்சி செஞ்சு அதை செய்யணும். நம்ம மனப்பாடம் செய்யணும். இந்த துஆவுடைய டெக்ஸ்ட், இந்த துஆவுடைய ஆடியோ இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுப்பப்படும். ஒரு நாளைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, அந்த ஆடியோவை 10 தடவை 20 தடவை கேட்டு சொல்லி பார்த்து மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஃபஜ்ர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சஜ்தாவில் எது இடம்பெற போகுது? தூங்கிக்கிட்டே வா சொல்ல கூட மனசாப்பாடு ஒரு வாரம் டைம் எடுக்க மாட்டீங்க. இப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே என்ன செய்வோம், தவறு விட்டுட்டே போயிடுவோம். முயற்சி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் 10 நொடி 5 நொடியில வேகம் போதும். அவ்வளவு சுலபமானது. இதை வாழ்க்கையில நம்ம மனப்பாடம் எல்லாம் நம்ம திருந்தங்கிற நோக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் துஆவை நம்ம கேட்போம். வாழ்க்கையில் மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த உணர்வை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதன் மூலமாக நாம் உள்ளம் திறந்தவர்களாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கிடைக்கும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்ததற்கு உரிமையாக நல்ல சிறந்த மார்க்கறிஞர்கள் உள்ளத்தை திருத்திக் கொள்வதற்காக வாழ்க்கை மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக நிறைய உபதேசங்கள் நமக்கு சொன்னாங்க. அதையெல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பற்றியானதை எல்லாம் நம்ம பேசணும், கேட்டோம். அதையெல்லாம் வாழ்க்கையை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி
கொண்டு வருவதற்குரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.